உவமைகள் வரிசையில் பெரிய விருந்தை ஏற்படுத்தின ஒரு எஜமான் உவமையத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 14வது அதிகாரம் 15 முதல் 24 வரையிலுள்ள வசனங்களில் இந்த உவமையானது விளக்கப்பட்டுள்ளது. இதே உவமையை இதற்கு சிமிலரான உவமை மத்தேயு 22வது அதிகாரத்தில் ஒரு கல்யாண விருந்து அப்படின்னு இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் சற்று வேறுபட்ட உவமை. அதனால் இந்த லூக்கா 14வது அதிகாரத்தில் அமைந்துள்ள இந்த உவமையை இந்த ஒரு இடத்துல தான் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதோடைய சிச்சுவேஷன், பேக்ரவுண்ட் சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பரிசேயரில் ஒருவனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து விருந்து பண்ணும்போது விருந்து சம்பந்தப்பட்ட அநேக உவமைகள் இங்கே வருது. நம்ம அதில் ப்ரியாரிட்டி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான டைமில் குருடர்கள், சப்பானிகளுக்கு நம்ம நினைவு கூறணும், அப்படி எல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ இன்று நம்ம பார்க்கக்கூடிய இந்த உவமையானது பந்தி இருந்தவர்களில் கண்டிப்பாக ஒரு பரிசேயனாக தான் இருக்கணும். அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ஹி பிலீவ்ஸ் இன் த ஆஃப்டர் லைஃப். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வரக்கூடிய கர்த்தருடனான நித்திய வாழ்வை குறித்ததான நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதுனால அவர் பரிசேயரில் ஒருவராக, நியாய சாஸ்திரி எல்லா கமாண்ட்மெண்ட்ஸும் தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஸோ அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். இது என்னென்ன நம்ம எடுத்துக்கலாம்னா, உங்களுக்கு தான் நிறைய தெரியும்னு கிடையாது, எங்களுக்கும் நிறைய தெரியும். ஸோ இதுக்கு எல்லாவற்றிலும் மேற்பட்டது. ஏன்னா அதற்கு முன்னக்கூட்டி கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நீங்கள் ஒரு விருந்துக்கு போகும்போது முதன்மையான இடத்தை எடுக்காதீங்க அப்படின்லாம் நிறைய அட்வைஸ் சொல்லிட்டு வரும்போது இவர் சொல்லுவார், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். அப்படி சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்திற்கு மறு உத்தரவாக, இது ஒரு பதில் அல்ல, ஒரு கேள்விக்கான பதில் அல்ல, ஒரு மறு உத்தரவாக, ஒரு ரிப்ளையாக இந்த உவமை வருது. ஸோ இந்த உவமையை அவர் தொடங்கும் போது ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அநேகருக்கான அழைப்பு செல்லுது. அந்த அநேகருக்கான அழைப்பு ஆயத்தம் பண்ணி ஒரு தடவை போய் அழைப்பிக்கிறாரு. அப்புறம் அந்த விருந்து டைமில் இட் இஸ் ரெடி, யூ கேன் கம் அண்ட் ஈட், அந்த டைம்லையும் அந்த அநேகருக்கான அழைப்பு போகுது. ஸோ 2 முறை அந்த அழைப்பு செல்லுது. 16 மற்றும் 17வது வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த அநேகர் அப்படிங்கிறதுல 3 விதமான மக்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் வயலை கொண்டிருக்கிறாரு, ஒருத்தர் எருதை கொண்டிருக்கிறாரு, ஒருத்தர் விவாகம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் வயலை கொண்டேன், அதனால நான் வர முடியாது. இந்த அநேகருடைய லிஸ்ட்ல முதலாவது உள்ளவர் சொல்ற பதில். 2வது உள்ளவர் சொல்றது, 5 மாடு கொண்டேன், நான் வர முடியாது. 3வது உள்ளவர் சொல்றது, நான் விவாகம் பண்ணினேன், அதனால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எதற்குடைய ரிஃப்ளெக்ஷனா இருக்குது அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க பரிசேயர், வேதம் தெரிந்தவர்கள். எதனால அவங்களுக்கு தோரா தெரியும், உபாகமம் வரையிலான புத்தகங்கள் தெரியும். உபாகமம் 20வது அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள்லையும் 24வது வசனங்கள்லையும் ஒரு முக்கியமான போர் நடக்கும் போது யார், எந்த ஆண் அதுல இருந்து விலக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கும். அதில் நம்ம இப்போ சொன்னோம்ல, இந்த 3 பேருடைய லிஸ்ட்டுமே அதில் இருக்கும். இப்போ தான் நியூவாக மேரிட் ஆயிருக்கு, இப்போ தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, இப்போ தான் நீ ஒரு புது வீட்டை கட்டியிருக்க, ஒரு வயலை வாங்கியிருக்க, அப்படிப்பட்டவங்க இந்த போரில் நீங்கள் பங்கு பெற வேண்டாம் அப்படின்னு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் they are taking the excuses from தோரா. அவர்களுக்கு வேதம் தெரியுது, அந்த வேதத்தில் இருந்தே அவர்கள் வந்துட்டு அந்த எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கீப் இட் இன் மைண்ட். இது வந்துட்டு இப்போ புறஜாதியாருங்கிற லிஸ்ட்டில் நம்ம இல்லை, நமக்கும் நிறைய காரியங்கள் வேதத்தில் தெரியும். ஆனால் அந்த வேதத்தில் லூப் ஹோல் எங்கே இருக்குது, எதை சொல்லி நான் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்குற ஒரு மனுஷராக இருக்கிறோமாங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ இதில் உள்ள அதே எக்ஸ்கியூஸை தான் இந்த 3 பேரும் சொல்லுவாங்க. வயல், 5 மாடு, விவாகம் பண்ணினேன். அப்போது அடுத்து 2வதான அழைப்பு 2 விதமான மக்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட மக்கள், அநேகர் அப்படிங்கிற பதம் உபயோகிக்கப்படாமல் குறிப்பிட்ட ஒரு மக்களை குறித்து இங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கு. அதன் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, பட்டணத்தின் தெருக்கள், வீதி, சப்பானி, ஊனர், ஏழை, இதெல்லாம் கூட்டிட்டு வா. 2வது உள்ளதான மக்கள் பெருவழிகள்லையும் வேலிகள் அருகிலும்
சுற்றிலும் இருக்கிற மக்களை கூப்பிட்டு வா அப்படின்னு இங்கு எஜமான் சொல்றதா இருக்கும். ஸோ லேவியராகமம் புஸ்தகம் அந்த லைக் தோராவுடைய காலத்தில், பழைய ஏற்பாட்டுடைய காலத்தில் நம்ம தியானிச்சுட்டு வர்றபடி உடல் ஊனமுற்றவர்கள் வந்துட்டு சமூகத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. அவங்களுக்கான தனியான ஒரு இடங்கள் வைக்கப்பட்டு அவங்க அங்கே தான் பராமரிக்கப்பட்டாங்க. ஆனால் இங்கே பெரிய எஜமான் தன்னுடைய விருந்துக்கு இவங்களை பர்டிகுலராக போய் இந்த ஊழியக்காரனை போய் அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு குரூப். அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பேஸ் இருக்கு. ஐ ஹவ் மோர் ஸ்பேஸ் வேரின் ஐ கேன் ஃபில் மோர் பீப்புள். அதனால நீ ஹைவேஸ்க்கு போ, வேலிகளுக்கு போ. இந்த ஹைவே, இந்த வேலிகள், ஹைவேன்னு ஒரு பெரிய பாதை, வேலிகளுக்குள்ள போய் யாரு இங்க இருப்பா? தோஸ் ஹூ ஹேவ் டோன்ட் ஹேவ் எனி பிளேஸ் டு லிவ். ஒரு வீடு இல்லாதவர்கள், தரித்திரர்கள், இல்லைன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படாதவர்கள் தான் இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க. ஸோ இவங்களை போய் நீ கூப்பிட்டு வா, அவங்க இந்த விருந்தில் பங்கு பெறட்டும்னு எஜமான் சொல்றாரு. ஸோ இதை அவர் போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வர்றாரு. இதில் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர்களை வருந்தி கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். வருந்தி கூப்பிட்டோன்னா யூ கம்பல் தம் டு கம். அவங்களுக்கு இது தெரியாது. ஏன் இவங்களை கம்பல் தம் டு கம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அந்த அநேகர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு வீடு இருந்தது, அவங்களுக்கு வசதி இருந்தது, தே வர் வெல் டு டூ. ஸோ அவங்களை கம்பல் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் ஒரு ஒரு ஒதுக்குப்புறமாய் வைக்கப்பட்டவர்கள்கிட்ட ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஸோ யூ கம்பல் தம் அண்ட் யூ பிரிங் தம் டு திஸ் ஃபீஸ்ட் அப்படின்னு இந்த எஜமான் சொல்கிறாரு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த ஊழியக்காரன் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒவ்வொருவருமே அந்த ஊழியக்காரன் தான். கர்த்தருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருமே அவருடைய சீஷர்களாக, அவர்களுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஸோ வாட் இஸ் த மினிஸ்ட்ரியில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன அப்படின்னா, அநேகம் பேர் அப்படிங்கிறதோடு நின்றாம அங்கீகரிக்கப்படாதவர்களுக்கும் போய் நம்மளுடைய சுவிசேஷம், இயேசுவை குறித்ததான இந்த பெரிய விருந்து, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறதற்கான ஓப்பன் டோர்ஸை பற்றி நீங்கள் பேசுங்க, அவர்களையும் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் இந்த உவமையில் உள்ள விளக்கம். ஸோ ஊழியக்காரன் அப்படிங்கிறது இப்பொழுது ரட்சிப்பை சுதந்தரித்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் தான். எஜமான் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். எஜமான் சொல்லுகிறது என்ன? அநேகருக்கு அழைப்பு கொடுத்தோம், ஆனால் அவங்க வரல. ஸோ யூ கோ அண்ட் டெல் தி காஸ்பல் டு எவ்ரி ஒன். இதுதான் அதை ரிப்ளை. அவர் சொன்னார்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாருல. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிற அந்த வரிசையில் நீ இருக்கிறியா அப்படிங்கிறத கேட்குற மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய இந்த மறு உத்தரவு இந்த உவமையாக வந்தது. தேவன் தாமே நாம் கர்த்தருடைய விருந்தில் பங்கு பெறுகிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அவரோடு கூட இருக்கிறவர்களாக மாறும்படியான சிலாக்கியத்தை தந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.